கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad to meet you all today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு இருக்கிறது. it is with you. இந்த 7 நிமிட ஊழியம் என்பது This 7 minutes ministry நாம் is யாவருக்கும் for all. மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். We are believing it is such a blessing to all of us. என்று சொன்னால் இது தேவனால் ஏவப்பட்ட ஒரு ஊழியமாக நாங்கள் நம்புகின்றோம். And we are believing it is God lead this ministry. அநேக தேவஜனங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் அடைவதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். And we have been hearing a testimony from many people's life has been changed due to this. தொடர்ந்து இந்த ஊழியத்தை கண்டு அநேகருக்கு சொல்லுங்கள். I urge you to watch this and continually share this to many people around the world. அதனால் உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். Through that it will become a change in your life. உங்களால் அநேகர் மாற்றப்படுவார்கள். Through you many will be having a change in their life. ஏனென்று சொன்னால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தியானித்தோம். As we meditated, if you know the truth will set you free. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று நாம் பார்த்தோம். If the Son sets you free, you will be free indeed. தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு தேவஜனங்களும் For every individual, God said that ஒரு மெய்யான விடுதலையோடு கூட வாழ வேண்டும். they should be having a complete freedom. இதுதான் தேவனுடைய அழைப்பு, இதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். This is God's calling and this is God's plan in our life. நம்மை திருச்சபை ஆளாதபடிக்கு, The church should not rule over us. எந்த ஒரு ஊழியக்காரன் உங்களை ஆளாதபடிக்கு, No preacher should rule over us. நாம் தேவன் ஆளும்படியாக Only God should rule over us. பவுல் சொல்கிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவன் என்று சொல்லி. Paul is also saying the one who rules and controls us. தேவன் ஆள வேண்டும் என்று சொன்னால் To what should we do to God rule us? சத்தியத்தை அறிகின்ற அந்த பாதையில் ஆழமாய் செல்ல ஒப்பு கொடுக்க வேண்டும். We should deeply surrender ourselves for walking in God's word. மெய்யான விடுதலை பெறும்படியாக The complete freedom we should receive. இயேசு கிறிஸ்துவே சார்ந்து வாழ்வோம். Depend only on Jesus. இந்த வேளையிலும் கூட In this time also, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் Colossians chapter 2, 20ஆம் வசனம், verse 20. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட உலகத்தின் படிப்பாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறது போல என்று பார்க்கிறோம். Wherefore, if ye be dead with Christ from the rudiments of the world, why as though living in the world, you are subject to ordinance? இயேசு கிறிஸ்து மரித்து மரணத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். Jesus died and he has been resurrected from the dead. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner in our life, அந்த மரண அனுபவத்தை இந்த உலகத்திலேயே நாம் பார்க்க வேண்டும். we should look at the experience of death in this life. இந்த உலகத்திலேயே அதை அனுபவிக்க வேண்டும். We should have an experience of it. அந்த மரண அனுபவம் என்னவென்று சொன்னால், What is that experience? உலகத்தின் வழிபாடுகளுக்கு, And it is saying in the rudiments of the world, நம் வாழ்க்கையிலே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரிக்க வேண்டும். we should be dying for the doctrines and rules of this world. இயேசு மரிக்காவிட்டால் அவர் உயிரோடு கூட எழுந்திருக்க முடியாது. Without Jesus dying on the cross, he cannot able to resurrect. அதுபோல் நாம் உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து, Like the same manner, we should also get buried for the world system. 21 சொல்லப்படுகிறது, And it is said in next verse, மனுஷனுடைய கற்பனைகளையும் போதையின்படி நடந்து தொடாதே, ருசிப்பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? touch not, taste not, handle not, which are all to perish with the using after the commandments and doctrines of men. மனுஷனுடைய கற்பனை என்றால் என்ன? What is the doctrines and தொடாதே commandments of men? என்பது மனுஷனுடைய கற்பனை. Touch not is a commandment. ருசிப்பாராதே என்பது மனுஷனுடைய கற்பனை. Taste not is a commandment. தீண்டாதே என்பது மனுஷனுடைய கற்பனை. Handle not is a commandment. 22ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, And next verse it says, இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகும் என்று சொல்லி, which all to perish with the using. தொடாமல் இருப்பதினாலே நாம் ஜெயிப்போம் என்று சொல்ல முடியாது. By not touching we can be victorious. We cannot say like that. ஒரு உணவை ருசி பாராமல் இருப்பதினாலே ஜெயித்துவிடும் என்று சொல்லி நாம் யோசிக்க முடியாது. By not tasting the food I will be victorious. We cannot say. நான் இதையெல்லாம் தீண்ட மாட்டேன் என்று சொல்லி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஜெயித்துவிட முடியாது. I will not handle this thing. By saying this I can able to win not. இவளெல்லாம் மனுஷனுடைய கற்பனை என்று சொல்லி பவுலின் மூலமாக விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. It has been clearly said these are the doctrines and commandments of men. அதனால் நம் வாழ்க்கையில் எது அவசியம்? So what is important in our life? சத்தியத்தை அறிவதே மிகுந்த அவசியம். To know the truth, it is very important. தனிப்பட்ட முறையிலே
individual life. அறிய நம் வாழ்க்கை கொடுத்தே ஆக வேண்டும். We should surrender ourselves to receive this. இயேசு நமக்கு வேண்டும் என்று சொன்னால், If you want Jesus in your life, இயேசுவின் வருகையில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், if you want to look at the coming of Jesus, ஒவ்வொரு தேவ ஜனங்களும் all the godly people தனித்தனியாக individually, தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னால், they should know God. ஒரே வழி Only way, சபை அல்ல, not church, சபையின் போதகர் அல்ல, not church leader. நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் தான் The one which we holding in our Bible, நம்மை விடுதலையாக்கும். it will set you free. நம் வாழ்க்கையிலே In our life, இந்த வேதத்தை வாசிப்பதற்கு நாம் சாக்குப்போக்கு சொல்லவே கூடாது. we should not give excuses to read the word of God. சூழ்நிலைகளை சுட்டி காண்பிக்கவே கூடாது. We should not point a situation in our life. நம் வாழ்க்கையில் எதுவெல்லாம் கடமை என்று ஓடுகிறோமோ, Whatever responsibility we are running, அதற்கு மேலான கடமை above of that we have a வேதத்தை responsibility. வாசித்தே தீர வேண்டும். We should meditate at God daily நாம் எந்த விதத்திலும் in all the ways. உலக வழிபாடுகளுக்கு நாம் அடிமையாகாதபடிக்கு, We should not be slave to the world system. மனித கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு, We should not bow down to the man's commandment. தேவ வார்த்தை என்னவோ What God's word அதற்கு says, கீழ்ப்படிவோம். we should obey. அவருடைய வார்த்தைகள் தான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. His word alone is said A and Amen in the Bible. அந்த அனுபவத்தில் போகும்படியாக Let us walk in that experience. இதுதான் கிறிஸ்துவத்தில் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. That is a meaningful Christian life. பாரத்தோடு சொல்கிறேன், With the burden I'm saying, வசனத்தை வாசிக்கும்படியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். we should able to meditate God's word. சத்தியத்தை regularly. அறிந்தே தீர வேண்டும். We should know the truth. கையிலே நமக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். God has given graciously in our hands. ஒரு காலம் வரும், A day will come. ஒரு பஞ்ச காலம் வருமாம். Famine days will come. தண்ணீருக்குரிய பஞ்சம் அல்ல, It's not a famine of water. ஆகாரத்துக்குரிய பஞ்சம் அல்ல, It's not a famine of food. வசனம் கிடைக்க முடியாத ஒரு பஞ்ச காலம் வருமாம். We will face a days where no word of God will reveal. இன்றைக்கு கிருபையா நாம் படிக்கின்றோம். Today we are graciously நம் கரத்திலே நம் பக்கத்தில் தேவனுடைய வசனம் இருக்கிறது. in our hand and near we are having a word of God. அறிவோம், Let us know விடுதலையாக்குவார். He will set us free. தேவனை நோக்கி பார்ப்போமா? Look unto God today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த வேளையிலும் கூட in this time, நாங்கள் உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிக்க வேண்டும் என்று சொல்லி உடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் ஐயா. as your word said, we should die for the world rules. எங்கள் வாழ்க்கையிலே In our life, மனுஷ போதனைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு, we will not surrender to man's commandment. நீர் என்ன போதித்திருக்கிறீரோ What you said தனிப்பட்ட முறையில் நான் அறிந்து, in personal life, I will know that. புரிந்து, I will understand that. தெரிந்து, I will know that. அனுபவித்து I will experience என் that வாழ்க்கையிலே in my life. கடந்து போக உதவி செய்யுங்க. I will help us to lead. அது என் வாழ்க்கைக்கு ஜெயத்தை கொடுக்கும். That will bring a victory in my உம்மை life. அறிந்து விட்டால் By knowing என் you, வாழ்க்கையில் எதையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வரும். I can able to accept anything, Lord. நடத்துங்க. Lead us. லீக்காலாத ரூபியா, Thank you, Lord. அதுவே சிறந்த வழி. Yeah, that is a great way. அப்படிப்பட்ட வழி நடத்துங்க. In that way, lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.